ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இயரா ஆண்டவர் மாற்றுவாராக. நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல செய்தி வருவதாக. நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்டில் நல்ல சந்தோஷமான செய்தியை ஆண்டவர் கேட்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை சுகத்தோட பலத்தோட ஆண்டவர் வைப்பாராக. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் ரொம்ப சிறுமையோட நீங்கள் ஒரு புது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய 7 கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு 3 அற்புதத்தை வருகிற வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி காண்பிப்பாராங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்ற உங்களுடைய கேள்விக்கு நெக்ஸ்ட் இயர் கர்த்தர் ஒரு பதிலை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். கர்த்தர் அப்படியே நடத்துவார். வேகமாய் ஒரு 3 காரியங்களை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை தான் கொடுக்கறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். சரி, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் செய்தியும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தார். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவர் வல்லமையாய ஆண்டவர் கர்த்தர் இறங்கினார். நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தந்தார். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சித்தம் அந்த கிறிஸ்மஸ் செய்தியிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறக்கிறதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளாலே அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை குறித்து ஆயிரக்கணக்கான வசனங்கள் வேதத்திலே இருக்கிறது. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர், அவர் வல்லமை உள்ள தேவன். இப்படி ஆண்டவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் ஒரு கண்ணோட்டமாய் ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தார்கள். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதை வைத்து ஒரு 3 காரியத்தை, அதனால நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்கிறதை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்புல நிறைய கேரக்டர்ஸ் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்தார். கடந்த நாட்களை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சில இடங்களை மட்டுமல்ல அப்படின்னா, கிறிஸ்மஸ் சர்வீஸ் அன்னைக்கு ஆண்டவருடைய பிறப்பிற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட 3 விதமான பிளேஸ், 3 விதமான இடத்தை குறித்து, 3 விதமான கூட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆனா அவருடைய பிறப்புல பாத்தீங்க அப்படின்னா, இடத்தை மட்டுமல்ல, ஒரு கிரவுடை மட்டுமல்ல, ஆண்டவர் நிறைய இன்டிவிஜுவலா தனித்தனி பர்சன்ஸ் ஆண்டவர் அவருடைய பிறப்புல அவர் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறார். அவர் தனியாக வருவதற்காகவோ இல்லைன்னா ஆண்டவர் நினைச்சிருந்தா அப்படியே அவர் மட்டுமே யாருக்கும் தெரியாம அப்படியே வந்துட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வந்துட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். அப்படி போகாம அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைத்தார். உன்னதமான தேவனாகிய கர்த்தர், நாம் விசுவாசிக்கிறேன், அவர் நம்மை கொண்டு நிச்சயம் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாவற்றையும் அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ அன்றைக்கு இருந்ததுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 3 பேருக்கு ஆண்டவர் தங்களை வெளிப்படுத்தினார். நீங்க வாசிக்கும் போது சொல்ல முடியும். முதலாவதாக யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா, வான சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, தன்னுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு முன் அறிவித்தார். அதற்கு பிறகு வேத பாரகர்களுக்கு ஆண்டவர் முன் அறிவித்தார். மூன்றாவது மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் முன் அறிவித்தார். 3 கூட்டத்திற்காக நல்லா கவனிச்சுங்க. 1 வான சாஸ்திரிகள். இந்த வான சாஸ்திரிகள் யார் அப்படின்னு சொன்னா, வானத்தை வைத்து நேரங்களையும் தங்களுடைய அறிவினால அவங்க அந்த டைமை கால்குலேட் பண்றவங்க தான் இந்த வான சாஸ்திரிகள். இந்த வான சாஸ்திரியுடைய வேலை என்னன்னா, அவர்கள் இந்த நம்ம நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்களேன். மழை நாளைக்கு வரும் அப்படின்றத அவங்க நமக்கு சொல்லுவாங்க. இந்த நாள்ல இவ்வளவு வெயில் இருக்கும்னு
அவங்க நமக்கு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்களை வைத்து அவங்க வந்து ஐடியா பண்ணி அவர்களுடைய ஞானத்தினால அவங்க வந்து அந்த காரியத்தை செய்கிறவர்கள். ஸோ அவர்களுக்கு ஆண்டவர் வந்து அவர்கள் வந்து பிறக்க போகிற தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்ததிலே ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா வேத பாரகர்கள். இந்த வேத பாரகர்கள் யார் அப்படின்னா வேதத்தை ஆராய்ச்சி செய்து அதுல இருக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து இது வேதத்தின்படி இப்பெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்றது இந்த லிஸ்ட்ல எதுலையுமே வரமாட்டாங்க. அவர்கள் வந்து மேய்ப்பர்களா இருந்தாங்க. ஆனா உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்ப சரியான இடத்துல போய் பார்த்தவங்க யார் அப்படின்னா, சரியா அந்த இடத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா வானசாஸ்திரிகள் அல்ல, வேதபாரகர்கள் அல்ல. யாருதான் சரியான இடத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கண்டுபிடிக்கிறது உலகத்தில் இருக்கிற ஞானத்தை வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. மக்களிடத்தில் இருக்கிற பலத்தை வச்சு படிப்பில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து தேவனோட நடக்கிற உறவு இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இவங்க வந்து எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா ஏரோதனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே போனாங்க. பார்த்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரும்போது அவங்க மைண்ட்ல என்ன செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிறக்க போறார். அப்ப ராஜாவாய் பிறக்க போறவர் எங்க தான் பிறப்பார்னா ராஜாவுடைய வீட்டில் தானே பிறப்பாரு. அதனால இவங்களுடைய சிந்தை முழுக்க முழுக்க ராஜா 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 வீட்டில் தான் பிறப்பாருன்னு உடனே நட்சத்திரம் விட்டு விட்டாங்க. இப்போ எங்க போயிட்டாங்கன்னா ஏரோதனுடைய வீட்டுக்கு போனார்கள். அன்றைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு மனுஷன் ராஜாவாய் ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும் என்றால் கெசரேத் என்கிற அந்த ஆற்றண்டையிலே போய் அந்த ஆற்றண்டையில் அவங்களை கொண்டு வச்சு அங்க ஒரு கழுதையின் மேலே ஏற்றி அங்கிருந்து அவர்கள் வந்து அவங்களை நடத்திட்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நிறைய வந்து மரக்கிளைகளை இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் விரிச்சு அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. அவங்க அந்த ஆத்துல இருந்து சொல்லிட்டே வரும்போது ஒரு 2 வழி ஒன்று பிரியும். ஒன்று வந்து அரண்மனைக்கு போகிற வழி, இன்னொன்று வந்து நகரத்திற்கு எருசலேம் ஆலயத்திற்கு நேராக 2 வழியாய் பிரியும். அப்போ அந்த வழியில கழுதை வரும்போது கரெக்டாக ரைட் சைடில் போய் அந்த ஆலயத்திற்குள்ள போய் அந்த ஆலயத்தில் போன உடனே புத்தக சுருளை கொடுப்பாங்க, அவர் வாசிப்பாரு. அப்படிதான் ராஜாவுடைய பிரதிஷ்டை அப்படிதான் இருக்கும். ஆனா இங்கே இருக்கிற ராஜா இவங்களுடைய சிந்தனைக்கு பார்ப்பட்டவர். அதனால இவர்களுடைய யோசனையின்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் பிறக்கவே இல்லை. ஆனால் இந்த மேய்ப்பர்களை குறித்து வேதம் சொல்லுது, இவங்களுக்கு ஒரு தூதன் வந்து ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது இவங்க மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அந்த நேரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள்? எதுக்கு அந்த இடத்துல காவல் காத்துட்டு இருக்காங்கன்னா அந்த டைம் வந்து கரெக்டா வந்து ஆடுகள் வந்து பிரசவிக்கிற ஒரு காலமா இருந்துச்சு. அப்படின்னா குட்டி போடுகிற ஒரு காலம் தான் அந்த டைம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்ப இந்த குட்டி போடுகிற டைம்ல நிறைய ரத்தங்கள் ஒழுகிறதுனால இந்த ரத்தத்தினுடைய வாசனையில பக்கத்துல இருக்கிற நிறைய ஓநாய்கள் வந்து இந்த ஆடுகளை சேதப்படுத்திடும். அதனால இந்த ரத்த வாசனைக்கு அதுங்க வந்து தன்னை அட்டாக் பண்ணாதபடிக்கு இந்த மேய்ப்பர்கள் வந்து அவர்களை காத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் மேய்ப்பர்கள் ஆடுகளை காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு தூதன் தோன்றி வான சேனையினுடைய திரள் தோன்றி அவங்களுக்கு இன்று உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற வார்த்தையை கொடுக்கிறாங்க. அப்போ இதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அன்றைக்கு எப்படி ஒரு ரத்தத்தை பார்த்து ஓநாய்கள் வந்து அந்த ஆடுகளை கவ்விக்கொள்ள வருகிறதோ அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் நமக்கு சிந்தி ஒரு மேய்ப்பன் எவ்வளவு பாதுகாப்பேனோ அதே போல பாதுகாக்க முடியாத மேய்ப்பர்கள் மத்தியிலே நம்முடைய தேவன் நமக்கு ரத்தத்தை சிந்தி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நமக்காக கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, பாதுகாக்கிறது, அரவணைக்கிறது. எந்த அசுத்தமும் நம்மை தொடாதபடி அவருடைய ரத்தத்தினால் நம்மை பொதிந்து கொள்ள போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்து ஆண்டவருடைய பிறப்பை இன்னும் கண்டுபிடிக்கல. நிறைய பேருடைய இருதயத்தில் இன்னும் இயேசு பிறக்கல. அவர்களுக்கு ஆளுகை இருக்குது, அவர்களுக்கு நிறைய பணம் இருக்குது, அவர்களுக்கு நிறைய சொத்துகள் இருக்கிறது. ஆனா எல்லாம் இருந்தும் இன்றும் நிறைய பேர் கடவுளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, உண்மையான கடவுளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன் அடியவர்களாகிய நமக்கு கர்த்தர் மேய்ப்பர்களை போல சரியான ஒரு தேவனை கண்டுகொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி
ஒரே உமக்கு நன்றி. ஒரு உண்மையுள்ள தேவனை நல்ல விசுவாசத்தோடு கண்டுகொள்கிறதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினி. எத்தனையோ பேர் இருந்தும் இந்த பூமியில ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா எங்களை ஆசீர்வதித்தவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே கர்த்தர் பிறக்கும் போது அவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அவரை குறித்து சொன்ன 3 தீர்க்க தரிசனங்களும் இது ஒரு புதிய வருஷத்தோட ஒப்பிட்டு நான் நம்புறேன் இந்த நெக்ஸ்ட் இயர் புதிய ஆண்டு உங்களுக்கு இப்படித்தான் இருக்க போகிறது. இந்த 3 வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற நிலைமையை நீங்க பார்க்காதீங்க, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிற கர்த்தர் இந்த அற்புதத்தை நமக்கு தயவாய் கர்த்தர் தரப்போகிறார். வேகமாய் இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, நட்சத்திரத்தை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. ஆமென். 26ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நீங்க என்னாகும் 24ஆம் அதிகாரம் நீங்க 14வது வசனத்திலிருந்து போங்களேன், அப்போ உங்களுக்கு ஃபுல்லா அது புரிஞ்சிடும். 14, இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரொம்ப கவனிச்சா இது புரியும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனத்தை யார் உரைக்கிறா அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக போய் நிற்கிற பிலேயாம் தான் சொல்றாரு. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அணி அணியாய் மலையிலிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வர்றாங்க. கீழே அவங்க ஒரு பள்ளத்தாக்குல இருந்து நடந்து வர்றாங்க. ஆனா இந்த ராஜா இந்த பிலேயாமுக்கு கூலி பேசி இவனை கொண்டு போய் எங்க நிறுத்தி இருக்கிறாருன்னா ஒரு மலையை மேல நிறுத்தி இருக்கிறாரு. அவங்க ரொம்ப அழகா நடந்து வர்றது இவனுடைய கண்ணுக்கு தெரியுது. இவன் சபிக்கும்படி கூலி பெற்றவன். ஆனா அவனுடைய வாயிலிருந்து இலவசமாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். நான் நம்புறேன் உங்களை திட்டுறதற்கு, உங்களுக்கு விரோதமாய் எழும்புறதற்கு, உங்களை பேசுறதற்கு நிறைய பேரிடத்திலிருந்து அவார்டு வாங்கலாம், நிறைய பேர் பணம் வாங்கலாம், நிறைய பேருக்கு உதவிகள் வாங்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, யார் சபிக்கும்படியாக வந்திருக்கிறானோ அவனை கர்த்தர் இலவசமாய் ஆசீர்வதித்தார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? உங்களை அவங்க ஆசீர்வதிப்பாங்க, உங்களுக்கு அவங்க செய்வாங்க. இன்னொருத்தரிடத்திலிருந்து உங்களை திட்டுறதுக்காக பணம் வாங்கினவங்க, இன்னொருத்தரிடத்திலிருந்து உங்களை அழிக்கிறதுக்காக பணம் வாங்கினவங்க, உதவிகள் பெற்றவர்கள் உங்களுக்கு நன்மையை எப்படி ஆண்டவர் செய்ய வைப்பார்னா, உங்களுக்கு அவங்க நன்மையை செய்வாங்க. அதுவும் இலவசமாய் செய்கிற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்கு என்ன ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இது நம்புறவங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு உங்களை தூசிக்கிறவங்க, இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்துறவங்க, இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க, இன்னைக்கு குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், யாரோ ஒருத்தர் ஏவி விட்டு, யாரோ ஒருத்தர் சொல்லி, யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு விரோதமா அவர்கள் எழும்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காலம் மாறும், நாட்கள் மாறும், சமயங்கள் மாறும். அன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்களை பகைப்பதற்கு கூலி பேசப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர்கள் இலவசமாய் செய்கிற அளவிற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி, அப்பா இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். அதை கர்த்தர் வித்தியாசமாய் திருப்புகிறவர்.
அப்போ இந்த பிலேயாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜாவினிடத்திலிருந்து கூலி பேசி அவர் இப்ப மேல நின்றுட்டு இருக்கிறாரு. நின்றுட்டு இருந்த உடனே இவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருது. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் காண்பிப்பேன், நான் அறிகிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் இப்ப பேச போறது இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட பேச போல, இப்ப இருக்கிற ஜனங்கள் இன்னும் கொஞ்ச காலத்துல என்னவாய் மாற போகிறார்கள், இவர்கள் எப்படி மாற போறாங்கன்றத நான் சொல்றேன்னு சொல்றாரு. சொல்லி வரிசையாய் சொல்கிறார், நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரம் எழும்பும். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நட்சத்திரம் எழும்பும். ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு நட்சத்திரம் எழும்பும். பல ஆண்டுகள் தாண்டி இவர்களுடைய வம்சத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்ப போகிறது. இந்த நட்சத்திரம் என்கிறதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் நட்சத்திரங்களை எப்படி கர்த்தர் படைப்பார் என்றால், வித்தியாசம் உண்டாகிறதற்காக நட்சத்திரங்களை படைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. இன்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். ஒரு நட்சத்திரம் வருகிற வருஷம் உங்களுக்கு உதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கும். ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆதியாகும் நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வருகிற ஆண்டு உங்க வருமானத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க, உங்க குடும்பத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுகிறார். இப்பொழுது இருக்கிற எல்லா வருஷமும் பார்த்த, இத்தனை வருஷங்களாய் நீங்கள் உங்களுடைய கண்களில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் அல்ல, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் பார்த்திராத வித்தியாசத்தை, இதுவரையிலும் பார்த்திராத வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுக்கு பார்க்க பண்ணுவேன் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு thank you Jesus, ஹல்லேலூயா, thank you Jesus, நல்ல கரங்களை தட்டி ஆமென். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன், நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவ்வளவுதான். இது லாஸ்ட் சண்டே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் இனி புது வருஷத்திற்காக ஆயத்தமாக போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும். அந்த நட்சத்திரம் என்றாலே வித்தியாசம், வித்தியாசப்படுத்துவார் ஆண்டவர், வித்தியாசப்படுத்துவார். உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவார். பிரதர், உங்களுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை தருவார். விசுவாசிக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே, இந்த வார்த்தை எனக்கு அப்படியே நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை நீங்க எங்க வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கடவது. ஆமென். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவது என்றார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போறாரு. என் சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தரப்போறாரு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போறாரு. என்னுடைய அனுதின வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும். அந்த நட்சத்திரம் உங்களை சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த நட்சத்திரம் உங்களை வழி பிசாக்காமல் சரியா ஏசப்பாவிடமே கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்காக ஒரு நன்மை பிறந்திருக்கிறது, உங்களுக்காக வருகிற ஆண்டு ஒரு நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லுகிறது, இதுவரைக்கும் வழிமாறி போனவர்கள், இதுவரைக்கும் தடுமாற்றமா இருக்கிறவர்கள், வழி தெரியாதவர்கள், உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் முன்பாய் கடந்து போய் உங்களுக்கு சரியான இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு முன்னாய் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாகி, வருகிற வருஷம் சரியான ஒரு இடத்திற்கு நேராய் இந்த நட்சத்திரம் நம்மை வழி நடத்த போகிறது. கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆரம்பம் அற்பம் ஆனாலும் முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுகிறவர். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பதிலை கர்த்தர் தருகிறவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. வருகிற ஆண்டு உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். நம்புறவங்க ஆமென். ஹalleluya. அந்த நட்சத்திரம் உதிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். நட்சத்திரம் என்றாலே வித்தியாசம்னு அர்த்தம். நீங்க எதிர்பாருங்க, எல்லாரையும் எதிர்பாருங்க. நான் நம்புறேன் நெக்ஸ்ட் இயர் எல்லா இயரை போல இருப்பது இல்லை. கர்த்தர் எல்லாரையும் மோல்டு பண்ணிட்டாரு. ஆண்டவர் எல்லாரையும் பக்குவப்படுத்திட்டாரு. உங்களுக்குள்ள விசுவாச விதைய ஆண்டவர் நிறைய பேருக்குள்ள போட்டுட்டாரு. ஆண்டவர் நிறைய அற்புதங்களால நமக்கு முன்பாக திருஷ்டாந்தரப்படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தருடைய பெரிய திட்டம். அதுல கலந்து கொள்ள பண்ணுனவங்களுக்கு ஆண்டவருடைய பெரிய திட்டம் உங்க மேல. நான் நம்புறேன் வித்தியாசம் நடக்க போகுது. இங்க வாசித்த இவ்வளவு சாட்சிகள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் வருகிற வருஷம் சாட்சிகளாய் மாற போகிறீர்கள். ஆண்டவர் சாட்சியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. நான் அப்படிதான் ஆவிக்குள்ள நான் உணர்றேன். நீங்க நடந்து போறீங்க, வனாந்தரமான இடமா இருக்குது. ஆனா அந்த இடத்துல திடீர்னு புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்குது. அது பெரிய மரமா மாறுது. நீங்க இதுவரையிலும் வெயில்ல போனீங்க, ஆனா இப்போ ஒரு நிழலுக்குள்ளாய் ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு அந்த நிழல்ல மரங்கள் எல்லாம் தாண்டி கொஞ்ச தூரம் போகும்போது அங்கே உங்களுக்காக ஒரு நீர்வீழ்ச்சி வைக்கப்படுகிறது. அதை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறீங்க. அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டுவது உங்களுக்காக அங்கே ஒரு படகு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த படகுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட டிராவல் பண்றதை நீங்க உணர்ந்து, ஆமென். வருகிற வருடம் இதோ உன் பிள்ளைக்குள்ள ஒரு வித்தியாசம், உன் கணவனுக்குள்ள ஒரு வித்தியாசம், உன்னுடைய தொழில்ல ஒரு வித்தியாசம். ஓ ஹalleluya, ஆமென். வழி தெரியாதவர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை கொடுத்தா எப்படி போறது? அன்னைக்கு கூகுள் மேப், இன்னைக்கு இருக்கிற கூகுள் மேப் மாதிரி அன்னைக்கு இல்லை. லொகேஷனை அனுப்ப முடியாது. வழி சொல்லி இங்க போங்கன்னு சொன்னா போக தெரியாது. அப்போ வேதம் சொல்கிறது, அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாய் சென்றது. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காண்பித்தது. நான் விசுவாசிக்கிறேன், நட்சத்திரம் வெறும் வேறுபாடை மட்டுமல்ல, ஆமா உங்களை ஸ்பெஷலா மாத்துறது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு புது வழிக்கு நேராக அந்த நட்சத்திரம் உங்களை வழி நடத்த போகிறது. நீங்க அதை பார்த்து கன்ஃபியூஸ்டே இல்லாம நீங்க போக போறீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய ஒர்க் இதுதான், உங்களுடைய தொழில் இதுதான். இதுவரைக்கும் நீங்க தடுமாறி கொண்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இது எனக்குரியதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேனா, இந்த வேலை நிச்சயமாகவே என்னுடையதானா, இந்த தொழில் என்னுடையதானா, இந்த வேலை தான் நான் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டேனா, இல்ல வேற ஏதாவது தொழில் இருக்குதா, இப்படி ரொம்ப தடுமாட்டமா கன்ஃபியூஸ்டா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு இதுவரைக்கும் நிலைவரமா இல்லாத நிறைய பேருக்கு ஒரு நட்சத்திரம் முன்னாடி கடந்து போய் உங்க கரத்தை பிடிச்சு உன்னை சரியா உங்களை நடத்தி அழகான பாதைகளில் உங்களை நடத்தி இதுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த தெளிவை உங்களுக்கு தருவாராக. அதை எடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த நட்சத்திரம் உங்களை வழி நடத்த போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, இந்த நட்சத்திரம் உங்களை வழி நடத்த போகிறது. இந்த நட்சத்திரம் உங்களுக்கான பாதைகளை காண்பிக்க போகிறது. இதுவரையிலையும் இத்தனை நாட்களும் ஒருவேளை வழி நடத்தி வந்த பல மனிதர்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், சொந்தங்கள் கடந்து போயிருக்கலாம், தலைவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனா இதோ மேய்ப்பர்களை நடத்துகிற அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களை வழி நடத்துறது உண்மையானால், அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிற இடம் வரைக்கும் உங்களையும் என்னையும் நடத்தும் என்று நம்புறவர்கள் இப்பவே நிறைய பேருக்கு ஆரம்பம் ஆயிருச்சு. ஆமென். இப்பவே நிறைய பேருக்கு ஆரம்பம் ஆயிருச்சு. கர்த்தர் இந்த ஆராதனையிலே நிறைய பேருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறாரு. மகனே நான் இருக்கிறேன், வா.
மகளே நான் இருக்கிறேன் வா, பிள்ளையே நான் இருக்கிறேன் வா, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை வெற்றி நடத்துவேன். ஆனா கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா நான் நட்சத்திரத்தை பார்த்து நான் வழி விலகி போக கூடாது, வழி விலகி போக கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நட்சத்திரத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்களா? எதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க? அந்த நட்சத்திரம் ஃபாலோ பண்ற அந்த வழி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்காது, அப்படின்னா உங்களுடைய யோசனையின்படி இருக்காது. ஸ்டார் முன்னாடி போகுது, ஸ்டார் முன்னாடி போகுது, அதுக்கு பின்னாடி நடந்து போறவங்க மேய்ப்பர்கள் மட்டும்தான் எதுக்கு பின்னாடி போனாங்க? அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்களுக்கு நோ ஐடியா, எந்த இடத்துல இயேசு பிறப்பாருன்ற ஐடியா அவங்களுக்கு இல்லை. அவ்வளவுதான், நட்சத்திரம் எங்க போதோ அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா மற்றவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இருந்து, அவங்க நிறைய ஞானிகள் இல்ல, அவங்க பெரிய ஞானிகள், ஒண்ணு வேதபாரகர், அவங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்குது. அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, நட்சத்திரத்துக்கே இவங்க என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க? நட்சத்திரத்தை பார்த்து, எப்பா நீ லெஃப்ட்ல போறப்பா, ரைட்ல தான் போகணும், ஏரோது எங்க தான் இருக்கிறாரு, ராஜாவனுடைய வீடு எங்க தான் இருக்குது, நீ மாட்டு தொழுவத்துக்கெல்லாம் போற, நான் இங்க ராஜா இடத்துல தான் போனோம், யூதருக்கு ராஜா எல்லாம் பிறந்திருக்காங்க, அதனால நட்சத்திரத்தை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க தோல்வியோட கண்டு கொண்டாங்க, தோல்வியோட திரும்பி வந்தாங்க. சரி, அதனால இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல தீர்க்கத்தை, உன்னுடைய பலத்தால போகாதீங்க, உங்க புத்தியினால போகாதீங்க, உங்க ஐடியானால போகாதீங்க. எப்பவுமே உங்க ஐடியா எப்பவுமே 2-3 நாள் தான் உழைக்கும். உங்க பிளான், உங்க திட்டம் 2-3, எந்த மனுஷனை நீங்க நம்புறீங்களோ உங்க லைஃப்ல ரொம்ப கவனமா இருங்க. மனுஷனை நம்பி மட்டும் சிலதுல காலடி எடுத்து வைக்காதீங்க, நீங்க தோற்று போவீங்க. உயிருக்குயிரான நண்பனா இருந்தாலும், அவ்வளவு ரத்த சம்பந்தமான சிநேகிதனா இருந்தாலும், நீங்க என்னைக்கு அவனை நம்புறீங்களோ, எந்த அந்த மனுஷனை நம்புறீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அன்னைக்கே பிரச்சனை வந்துடும். மனிதர்களுடைய உதவியை ஆண்டவர் அனுப்பலாம், ஆனா யாரை நம்பியும் ரிஸ்கான காரியத்துல காலடி எடுத்து வைக்காதீங்க. நான் அனுபவத்தில் பேசுறேன், என்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தில் பேசுறேன். இந்த 25 இயர்ஸ்ல எத்தனையோ பார்த்துருக்கிறேன். இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இது வெறும் ஸ்பிரிச்சுவல், வெறும் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் அல்ல, ஊழியத்துல கூட அப்படிதான். ஊழியத்துல சபையில நான் பார்த்துருக்கிறேன். சபையில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு உள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் பாடுறவங்க இல்லைன்னா பிரசங்கம் பண்ணுறவங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்த உடனே ஒரு 10-15 பேர் அவங்கள நெருக்கமா, நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே அசிஸ்டண்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் எதுக்கு நீங்கள் கீழே இருக்கணும், நீங்கள் ஒரு தனியாக ஒன்றா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. நான் தனியாய் போகிறது தவறுன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் எப்போ பிரிஞ்சு வெளியே போகிறாங்களா அப்போ தான் பிரான்ச்சஸ் உருவாகும். அதுல நான் கிளியரா இருக்கிறேன். சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை இன்னொன்னு ஆரம்பிக்கிறார், இன்னொரு ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகுது, இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்க போகுது. அது நான் குறுக்க நிக்கல. ஆனா அதே நேரத்துல 10 பேர் சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உங்களுக்கு வாடகை கொடுப்பேன், நான் உங்களை பராமரிச்சுக்குவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனுஷனை நம்பி போன எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களால ஊழியத்துல நிற்க கூட முடியல, பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாங்க. மனுஷனை நம்பி நம்ம ஆரம்பிக்கவே முடியாது. மனுஷனை நம்பி எந்த காரியத்தையும் தப்பு பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, மனுஷனை நம்பி எந்த காலடியும் எடுத்து வைக்காதீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஞானம் எதுவுமே இதுல ஒர்க் அவுட் ஆக வேண்டாம். உங்களுடைய ஐடியா, உங்களுடைய பிளான் எதையுமே இதுல கொண்டு வர வேண்டாம். நீங்க நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து, நான் அமைதியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அமைதியா இருக்கிறேன், நான் சும்மா இருக்கிறேன், நீங்க எந்த இடத்துல என்ன கொண்டு போகணுமோ அதற்கு பின்னாடியே நான் வர்றேன்னு சொல்லி இந்த உபத்திரவத்தை சகிச்சுக்குங்க, இந்த பாடுகளை சகிச்சுக்குங்க, இந்த அவமானத்தை சகிச்சுக்குங்க, இந்த நிந்தையை சபிச்சுக்குங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அவமானம், இந்த நிந்தையை நீ சகிப்பாய், ஆனால் கர்த்தரே ஒரு நாள் இதுல இருந்து எடுப்பார். கர்த்தரே இந்த நிந்தையை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவார். ஆண்டவரே இந்த நிந்தையிலிருந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். அன்றைக்கு உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும், அன்றைக்கு உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நட்சத்திரம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்தட்டும். வருகிற வருஷம் எங்களுடைய பலமோ எங்களுடைய ஞானமோ எங்களை வழி நடத்த வேண்டாம், எங்களுடைய திறமைகள் எங்களை வழி நடத்த வேண்டாம். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லவர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. சத்தமா சொல்லுங்க, நீர் எங்களை வழி நடத்துவீராக. சொல்லுங்க, நீர் எங்களை வழி நடத்துவீராக. உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துற ஆண்டவரே. இது வரைக்கும் எங்களுடைய ஞானத்தினால நாங்க டிசைட் பண்ணி எத்தனையோ தோற்று போயாயிருச்சு, நாங்க முடிவெடுத்து எத்தனையோ இழந்தாச்சு. ஆனா நாங்க அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்க உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அந்த பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். ஒரு டிஃபரண்ட், ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக அதே வசனத்தினுடைய இன்னொரு பகுதியை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரனுடைய எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த பிலேயாமுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா இன்னும் பல ஆண்டுகளுக்கு தாண்டி ஒருத்தர் வெளிப்பட போகிறார், ஒன்று வெளிப்பட போகுது. ஒன்று அது என்ன அப்படின்னா யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம். இரண்டாவதாக இந்த பிலேயாம் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா அப்படி உதிக்க போகிற ஒருத்தர் சாதாரணமானதல்ல, ஒரு செங்கோல் இஸ்ரவேலின் மேல் எழும்பும். செங்கோல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆளுகை அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நீங்க எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும் போது ராஜாவினுடைய கையில ஒரு செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலை நீட்டின உடனே வெளியே இருக்கிறவங்க உள்ள வரலாம். பழைய காலத்துல யாருடைய கையில செங்கோல் இருக்கிறதோ அவர்கள் தான் ராஜா. ராஜாவினுடைய கையிலே செங்கோல் கொடுக்கப்படும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் இறங்குகிறார். உங்க கையில ஆண்டவர் ஒரு செங்கோலை கர்த்தர் தருகிறார். ஆளுகை என்கிற ஒரு பவரை ஆண்டவர் தருகிறார். நான் நம்புறேன், பிரச்சனைகளை ஆளுகை செய்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுவீர்கள். அந்த கடனை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், அந்த வியாதியை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். இனி எதுவுமே உங்களை மேற்கொள்ளாதபடி, உங்களுக்கு மிஞ்சாதபடிக்கு கர்த்தர் ஒரு கிருபையாய் அந்த தேவன் என்மேல் பிறந்திருப்பார். ஆனால் எனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இனி உங்களை ஆளுகிற சத்துருடைய கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற கர்த்தர், ஆளுகை செய்ய வைக்கிற ஒரு கர்த்தர் உங்க கையை ஆளுகை செய்ய போகிறது. இதுவரையிலையும் இத்தனை வருடங்களாக இன்னொருத்தருடைய அண்டர்ல, இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல, இன்னொருத்தருடைய கைக்கின் கீழே இருந்த பலருக்கு ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு புதிய வருஷத்துல உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை தலைமைத்துவத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்தை முழுவதுமாய் எடுத்து போட்டு உங்களை ஆளுகை பண்ணி உங்க கைகளில் இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போகிற அளவிற்கு ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். Thank you Jesus. இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும். அந்த செங்கோல் மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரருடைய எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். ஆமென். மோவாப் என்கிறது ஒரு பெரிய ஜாதி. இந்த மோவாப் என்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக பண்றதுக்கு காரணமா இருந்த ஜாதி. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு செங்கோல் எழும்பி மோவாபினுடைய எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திரருடைய எல்லைகளை நிர்மூலமாக்கும். கைகளை உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் எங்க தலைமையில வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு செங்கோலை ஆண்டவர் என் கையில கொடுப்பாராக. இந்த புதிய வருடத்திற்குள்ள ஒரு செங்கோலை ஆண்டவர் தருவாராக. இனி மன அழுத்தம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இனி பயம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இனி பதட்டம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இனி தேவையற்ற சிந்தனைகள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க எல்லாரும், பவர்ஃபுல்லா இந்த காரியத்திற்காக ஜெபிங்க. இயேசுவே, நீர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர்.
சொல்லுங்க, முழு பலத்தோட. இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? அதனால நீங்க எந்த அளவிற்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் விசுவாசிக்கிற அளவிற்கு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவரே, என் மகனை தான் ஆண்டு கொள்ளணும், என் மகளை தான் ஆண்டு கொள்ளணும், ஆண்டு கொள்ளுகிற ஒரு பவரை எங்க மேல வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி பயப்படக்கூடாது, இனி அதற்காக பதட்டப்பட்டு உட்கார கூடாது. அந்த செங்கோலை ஆண்டவர் எங்க கைகளிலே தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், ஒரு செங்கோல் உங்க குடும்பத்திலிருந்து எழும்பும், உங்க செங்கோல் ஒரு வம்சத்திலிருந்து எழும்பும். ஒரு செங்கோலை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கரத்திலே தரப்போகிறார். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். இனி உங்களை வருத்தப்படுத்துகிறவர்கள் இருக்க முடியாது, இனி உங்களை மன சஞ்சலத்துக்குள்ள ஆக்குறவர்கள் இருக்க முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவரையிலும் இருந்த சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீங்க சிறுமைப்படுவது இல்லை. இனி ஓடி ஓடி ஒழுங்கிற அந்த காலம் மாறட்டும், ஒதுங்கி ஒதுங்கி போகிற காலங்கள் மாறட்டும். இனி கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்துல, வருகிற ஆண்டு ஆளுகை செய்கிற இடத்துல. ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நட்சத்திரம், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உண்டாகும். அந்த யாக்கோபிலிருந்து உண்டு பண்ணுகிற நட்சத்திரம் என்கிறது 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. 1, அந்த நட்சத்திரம் நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். நம்பர் 2, அந்த நட்சத்திரம் சரியான இடத்துல நம்மளை வழி நடத்தும். நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு என்ன ஆண்டவருக்கு ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஆளுகையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க மனதளவில் ரொம்ப ஃப்ரீயா கர்த்தர் உங்களை மூவ் பண்ண வைக்க போறாரு. நீங்க இனி டென்ஷனே இல்லாம நீங்க மூவ் பண்றதுக்கு கர்த்தர் பலன் தருவார். இனி அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தை உயர்ந்து நிற்க போகிறது. இது எல்லாமே தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த இடத்துல நீங்க இனி டென்ஷனே ஆக மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் திட்டுவார் அப்படின்ற பயம் உங்களை விட்டு மாற போகிறது. நாளுக்கு நாள் டெய்லி இன்னைக்கு நான் திட்டு வாங்கணுமோ, இன்னைக்கு நான் அவமானப்படணுமோ, இந்த இடத்துல யார் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துவாங்களோ அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாதபடிக்கு அந்த இடத்துல நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களோடு கர்த்தர் இருக்கிறத நிரூபிச்சு அந்த இடத்துல நீங்கள் ஆளுகை செய்கிற அளவிற்கு ஆமென் என்று சொல்லுங்கள். இது நடக்க போகிறதற்காய். Thank you Jesus. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கூட கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. போகும்போது கூட அப்படி இந்த 3 டேஸ்க்குள்ள ஒரு நியூ இயரை சந்திக்கும் போது நான் உங்க எல்லாரும் மேல இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நாமத்தினால வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் உண்டாக போகிறது. அது ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு தரப்போகிறது. உங்களை கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா நேரடியா ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் உங்களை நடத்த போகிறது. உங்க கையில ஒரு செங்கோலை ஆண்டவர் கர்த்தர் கொடுக்க போறாரு. நீங்க ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசித்து ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, அப்படின்னா அடிமரம் அப்படின்னு சொன்னா மேலே இருக்கிற மரங்கள் எல்லாம் இப்ப வெட்டப்பட்டுருச்சு. மேலே இலைகள், கனிகள், காய்கள் எதுவும் இல்லை. எது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே வந்து அந்த மூடு, இந்த வேறு மட்டும்தான் இருக்குது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மரத்தை வெட்டி சாய்த்ததற்கு பிறகு இதுக்கு மேல அதுல வளராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து அடியிலிருந்து கர்த்தர் ஒரு கிளையை எழும்பி செழிக்க பண்ணுகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நெக்ஸ்ட் இயர் உங்களை கர்த்தர் அடிமரத்திலிருந்து, கீழே இருந்து, வேர்ல இருந்து கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணி உங்களை வளர்த்தி ஒரு மிகப்பெரிய ஆலமரமாய் ஆண்டவர் மாற்றி ஒரு செழிப்பை, ஒரு செழிப்பின் கிளையாய் ஆண்டவர் மாற்றுவேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா.
நம்மை வளர்த்து செழிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவருடைய நன்மையை வருகிற வருடம் நம்ம பார்க்க போகிறோம். அதான் வேலைக்காரன் கத்துகிறான், ஆண்டவரே இது இரவலாய் வாங்கப்பட்டதே, இது தண்ணிக்குள்ள விழுந்துச்சே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு கிளையை வெட்டி அந்த தண்ணீருக்கு மேல போடுறான். கிளை எப்பவுமே கீழே போகாது, கிளை மிதந்து தான் இருக்கும். இரும்பு எப்பவுமே மிதக்காது, அது தண்ணிக்குள்ள தான் போகும். ஆனா ஒரு கிளையை வெட்டி போட்ட உடனே அடியில கிடக்கிற அந்த இரும்பு மிதந்து மேல வந்துச்சு. இப்போ கையை நீட்டி எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஆண்டவர் ஒரு கிளையாய் கர்த்தர் மாறினார். அவர் சமுத்திரம் என்கிறது போல தண்ணீரின் மேலே அவர் விழுந்தார். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய பாடுகளினால் அவர் நமக்கு கிளையாய் மாறினதுனால அமிழ்ந்து போய் கிடந்த, உள்ளுக்குள்ள கடந்த, எடுக்க முடியாத சேத்துல கடந்த அந்த இரும்பை மிதக்க பண்ணினது போல நான் நம்புறேன், நம்மை மிதக்க பண்ணி விழுந்து போன அத்தனை இடத்தில் இருந்தும் என் தலையை கர்த்தர் உயர்த்தி மறுபடியும் இதோ ஒரு புதிய ஆண்டு எனக்கு கொடுக்கப்படுகிறது, இதோ ஒரு புதிய ஆண்டு எனக்கு நேராய் வருகிறது. அந்த ஆண்டு தேவன் எனக்காய் நியமித்த ஆண்டு, அந்த ஆண்டு தேவன் எனக்கு கொடுக்க போகிற ஆண்டு, தேவன் என்னை உயர்த்துவதற்காய் வைக்கிற ஆண்டு, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற போகிற ஆண்டு. வருகிற ஆண்டிலே ஓ ஹalleluya ஒரு நட்சத்திரத்தை நான் பார்ப்பேன். அந்த நட்சத்திரம் எனக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். அந்த நட்சத்திரம் என்னை ஆச்சரியமாய் நடத்தும். ஒரு செங்கோல் என் கையிலே கொடுக்கப்படும். இனி நான் ஆளுகை செய்கிறவனாய் மாற்றப்படுவேன். எனக்காக ஒரு கிளை ஒடுக்கப்பட்டு எனக்கு ஒரு செழிப்பை தரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிக்கிறவர், அவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்ன நல் வார்த்தை ஒன்று கூட மாறுவதில்லை. ஹalleluya, thank you Jesus. உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் சண்டே நான் ஜெபத்தோட முடிக்க போறேன். ஆமென். வெளியூர்ல இருந்து கூட இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை, ஆன்லைன்ல கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிலர் அவங்கவுங்க நிறைய அவங்கவுங்க சர்ச்சுக்கு போறவங்க கூட நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கலாம். உங்களை பிளஸ் பண்றேன். நியூ இயர் உங்களுக்கு ஒரு வெற்றியான வருஷமாய் துவங்குவதாக. ஆண்டவர் பலவீனத்தை எல்லாம் மாற்றி பலத்தோட தூங்க வைப்பாராக. ஸோ 31st நைட்டு அப்படியே ஒரு 8:30 மணிக்கே வந்து ஜெபத்தோட, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் டயர்டா இருந்தா கூட வாங்க. அங்க ஃபுல்லா வந்து ஷெட்டு ஃபுல்லா போட்டிருக்கோம், அதனால பனி எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. இங்க சர்ச்சில் எவ்வளோ அழகா கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கவர் பண்ணி ரொம்ப அழகா, கொஞ்சம் அசௌகரியம் இருந்தா கூட ரொம்ப நேர்த்தியா அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜெபத்தோட தான் புதிய வருஷத்துக்குள்ள நம்ம ஆராதனையோட போகணும். ரொம்ப முடியல, உடம்பு நல்லா இல்லாத இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன்ல நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். அதனால so God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் முழுதும் கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு கொடுத்த அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ உங்களை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இருந்தது மாதிரியே இல்லை. இந்த வருஷத்தினுடைய முடிவு கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஒரு வித்தியாசமான, ஒரு டிரான்ஸ்ஃபர்மான ஒரு வருஷமாய் கர்த்தர் அமைத்து கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நம்பர் 1, கர்த்தர் உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறது. அது ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். நீங்க நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஸ்பெஷலா, நீங்க கண்டிப்பா வித்தியாசமான ஒரு வருஷமா தான் இருக்க போகுது. ஒரு புதுமையை கண்டிப்பா உங்க கண்கள் பார்க்க போகுது. இத்தனை வருஷமும் நீங்க இருந்தது இல்ல. நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ரெடி ஆகுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக உங்க கையில ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆளுகையை கர்த்தர் தரப்போறாரு. எனக்கு தெரியல யார் கையில ஆண்டவர் பிசினஸ் கொடுக்க போறாருன்னு தெரியல, யார் கையில ஆண்டவர் குழந்தைய கொடுக்க போறாருன்னு தெரியல, யார் கையில கணவன் மனைவின்ற பொறுப்பு ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் இயர் உங்க கையில ஒரு செங்கோலை கர்த்தர் கொடுத்து நீ அவர்களை ஆண்டு கொள்ளுவாய். அந்த கடனை நீ ஆண்டு கொள்ளுவாய், அந்த வியாதியை நீ ஆண்டு கொள்ளுவாய். உங்களை பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல கர்த்தர் வைக்க போறாரு. ஆளுகை செய்கிற ஒரு இடத்துல வைக்க போறாரு. ஒருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் போகிறான். கர்த்தர் 100க்கு அதிபதிகளை, 1000ங்களுக்கு அதிபதிகளை கர்த்தர் வருகிற வருஷம் கர்த்தர் உருவாக்குவாராக. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் உங்களை துளிரை போல அடியிலிருந்து, கர்த்தர் கீழே இருந்து, இனி யாரும் பிடுங்க முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை அடிமரத்திலிருந்து, வெட்டப்பட்ட அந்த அடிமரத்திலிருந்து மறுபடியும் ஆமென், என்னுடைய எல்லாம் வெட்டப்பட்டு போய்விட்டது, எல்லாம் வெட்டிட்டாங்களே, இவ்வளவு பெரிய மரமா இருந்தது, இன்னைக்கு ஒன்னும் இல்லாம வெறும் மூடு மட்டும் தானே இருக்குது.
கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் இயர்ல அந்த அடிமரத்தினுடைய வேரிலிருந்து திரும்ப ஒரு கிளை முளைக்க போகிறது. அந்த கிளை சாதாரணமானது அல்ல, அது மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு பெரிய மரமாய். ஆமென். நல்லா அப்படியே எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டே எழுமி நின்று அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஹalleluya, ஆமென், ஹalleluya. நம்மை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற கர்த்தர், வருடம் முழுதும் நடத்தின கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நன்றி சொல்லிட்டே இருங்க. இனி தூங்கும் போது கூட நன்றி சொல்லிட்டே இருங்க. இனி ஜஸ்ட் ஒரு 48 இயர்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, மணி நேரங்கள் தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை, எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை. இந்த வருஷம் முழுத கர்த்தர் எவ்வளோ நல்லா நடத்தி இருக்கிறாரு, எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறாரு. சில காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா கூட அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார்ல. அதனால் நன்றி உள்ள இருதயத்தோட ஒரு வருஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் நன்றியோட கர்த்தருடைய சமூகத்தில் தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். ஆமென். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தொடருவதாகப்பா. 1000 தலைமுறைக்கு அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே நன்றி. நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும், நீர் எங்களை நடத்த போகிற அத்தனை காரியத்தையும் நீர் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே.